ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், அதாவது எல்சியூல இருந்து அடுத்ததாக வரப்போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியோட கைதி 2 படம் தான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்குள்ள வந்திருக்காங்க. என்னென்ன ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸும் கேவின் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் தான். சரி, இந்த கைதி 2 படம் தான் அடுத்தது எல்சியூல இருந்து வரப்போகுது. இந்த படத்தோட படப்பிடிப்பு எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிறத பற்றி நம்ம கார்த்தியை பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது நம்ம கைதி 2 படத்தோட படப்பிடிப்பு இந்த படத்தோட படக்குள்ள இந்த வருஷம் எண்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். அதே மாதிரி இந்த படத்தை நெக்ஸ்ட் இயர், அதாவது 2026ஆம் ஆண்டு தீபாவளி முன்னிட்டு தேட்டர்ஸ்ல வேர்ல்ட் வைடா ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்காங்களா. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கைஸ், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கைதி 2 படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கைதி 1 பட்ஜெட்டை விட 3 மடங்கு அதிகமாக செலவு பண்ணி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்க போறாங்களாம். கைதி 1 படத்தை 30 கோடிக்கு எடுத்திருப்பாங்க. கைதி 2 படம் பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே வந்துடும் நினைக்கிறேன். இந்த கைதி 2 படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூலாம் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா எல்சியூல இருக்கிற பெரிய பெரிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கைதி 2 படத்துக்குள்ள கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. எல்சியூல இருக்கிற பெரிய பெரிய கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோ தாஸ், தில்லி, விக்ரம் அண்ட் ஃபைனலி ரோலெக்ஸ் தான். எனக்கு இந்த கைதி 2 படத்தில் ரோலெக்ஸ் விசஸ் தில்லி ஒரு ஃபேஸ் ஆஃப் ஃபைட் கொடுத்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் லோகேஷ் கனகராஜ் எந்தெந்த பெரிய கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம கைதி 2 படத்துக்குள்ள இறக்க போறாருன்னு. அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும். அதாவது நம்ம தளபதி விஜயோட லியோ கேரக்டர் இந்த கைதி 2 படத்தில் வருமா வராதான்னு இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம தளபதி விஜயோட லியோ கேரக்டரோட வாய்ஸ் ஓவர் வேணா கைதி 2 படத்தில் அப்பியர் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போதைக்கு நம்ம கைதி 2 படத்தோட படப்பிடிப்பு இந்த வருஷம் எண்டிங்ல ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்றதா ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த எல்சியூ இல்லைனா கைதி 2 படங்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரியும்னா எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.